காலத்துல புராணங்கள்ல இருக்கிற அந்த நம்பிக்கைகளை சொல்லி ஒட்டுமொத்தமா அந்த பட்டியலினத்தவர், பிற்படுத்தப்பட்டவர், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் இன்னைக்கு நம்ம சொல்றோம் இல்லையா, நான் பிராமின் அத்தனை பேர்லயும் ஒட்டுமொத்தமா படிப்பறிவு 10% கூட இருந்திருக்காது பெரியார் காலத்துல. அப்ப படிப்பறிவற்ற அந்த சமூகத்து மக்கள் மத்தியில ஒரு தெய்வங்களை மையமா வச்சு சில நம்பிக்கைகளை புகுத்தி அப்படிங்கிற அந்த கோபம் தான் அவருக்கு கடவுள் மறுப்புல கொண்டு போய் விட்டுச்சே தவிர, என் பார்வையில நான் சொல்றேன், நான் பார்த்த பெரியார் அப்படிதான் பாக்குறேன். அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அதுக்கு மாறுபட்ட கருத்து ஒரு சொன்னாங்கன்னா நான் பெரியார் தள்ளி வச்சுடுவேன். அப்போ இதை சொல்லி உன்னை ஏமாத்துறானே, நீ உஷாராயிருன்னு ஒரு அறிவை புகற்ற வேலையை தான் அவர் செஞ்சார்னு தான் நான் பாக்குறேன். அதுக்கு அந்த மாதிரியான புராண விஷயங்களை எடுத்து 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 அவர் பேசினாரே தவிர எதையும் அவர் நியாயப்படுதல். இந்த மாதிரி உறவுகள் தவறு. இந்த தவறான உறவை சொல்லி உன்னைய மூளையை மலங்கடிக்கிறானே, நீ யோசி, உன் அறிவை பயன்படுத்து. ஒவ்வொரு முறையும் அவர் சொல்றது அதுதான். தமிழ் காட்டு மிராண்டி மொழின்னு பெரியார் சொல்லலையா? இந்த தமிழ் தாயா உன்னை படிக்க வச்சுச்சுன்னு கேட்டார். காமராஜர் தான் உன்னை படிக்க வச்சார்னு. அவருடைய நோக்கம் படிப்பு உனக்கு அவசியம். அந்த படிப்பை கொடுத்தது யாருன்னு பிராக்டிக்கலா அவர் லாங்குவேஜ்ல சொல்றாரு. எனக்கு நம்பிக்கை சரஸ்வதி நயா நாக்குல இருந்து என் மனசுல இருந்து எனக்கு கல்வியை கொடுக்கும் நான் நம்புறேன். பெரியார் அப்படி நம்பல அவர் இருந்த காலத்துல. ஏன்னா அன்னைக்கு இவ்வளவு படிப்பறிவு இல்ல. இன்னைக்கு அவர் அதே பெரியார்னால, அவர் போட்ட கொள்கையினால, அவர் வகுத்த பாதையில நடந்து இன்னைக்கு ஒரு குக்கிராமத்துல இருந்தா ஐரோப்பாலே அமெரிக்காலே இருக்கிறான். அவன் ஜீன்ஸை போட்டு வந்து அதே கோயில் பிரகாரத்தை சுத்தி வர்றான். இது ஏதோ முரணா இருக்கலாம். இதுதான் யதார்த்தம்.